அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். குவைத்தில் டிரைவர் ஒருவருக்கு நடந்த துயர சம்பவம். இது பலருக்குமே இந்த மாதிரியான சம்பவம் ஏதாவது ஒரு நம்ம தொழிலாளர்களில் முக்கியமாக இந்த டிரைவர்களுக்கு ஒரு நிம்மதின்றதே இல்லை அப்படின்ற மாதிரி சிலருடைய நிலைமை இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த டெலிவரி டிரைவர்கள். ஒரு வீடியோ ஒன்று எனக்கு கார்த்தி சகோதரர் அமரன் மீடியா ஷேர் பண்ணியிருந்தார். ஒரு வீடியோ ஒன்று, ஒரு டிரைவர் வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்கிறாரு. What I can do, as you can see on my, it's come very big like, as you can see, full broken. நான் இந்த வீடியோவை கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கல்லால் எறிஞ்சிருக்கானுங்க பசங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு டெலிவரி பைக் ரைடருக்கு நடந்துச்சு. ஏற்கனவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வீடுகளில் இருக்கக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க, இந்த டெலிவரி டிரைவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத. வந்தண்டிப்பா අයියේ තව පොඩ්ඩක් අයින් කරන්නද? අවුලක් නැද්ද? ඔයාලට බහින්න පුළුවන් නේ? බහින්න ඉතින් අපි ඉතින් කොහොමද බහින්න නගින මිනිස්සුනේ මම. கதவை திறக்கும்போது வண்டியில் லைட்டாக பட்டுடுச்சு. அதான் அந்த கொஞ்சம் லைட்டாக சின்ன ஒரு டொக்குன்னு சத்தம் கேட்டாலும் அந்த அப்படியே நம்ம மேலேயே இடி விழுந்த மாதிரி இருக்குது. அந்த வாகனங்களை மெயின்டைன் பண்ணுறவங்களுடைய அந்த ஒரு பராமரிப்பு அதுதான். அதான் நான் இன்னும் கொஞ்சம் அங்கிட்டு காக்கியிருக்கிறேன்னு சொன்னேன். அந்த கதவு திறக்கும்போது படுது. வீடியோ முடிச்சுட்டு அங்கிட்டு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த டெலிவரி டிரைவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? நாட்டிலேருந்து வரும்போது நிறைய சொல்லுவானுங்க இந்த கம்பெனிகளில், அக்கமடேஷன் 150 தினார் சம்பளம், உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ, தங்குமிடம் ஃப்ரீ, அப்படி இப்படின்னு ஆணு பூனைன்னு சொல்லுவானுங்க. கடைசியில் இங்கே வந்த பிறகு பார்த்தா அவங்களுக்கு ரூம் மட்டும்தான், சாப்பாடு அவங்க கையால் தான். சம்பளம் நீ டாக்கெட் பண்ணினா தான் சம்பளம். நீ ஒரு நாளைக்கு 30 டாக்கெட் அடிக்கணும், 20 டாக்கெட் அடிக்கணும். அதில் சில நேரங்கள் ஆர்டர் கேன்சல் ஆகிடும், ஆர்டர் டிலே ஆகிடும், ரோட்டில் டிராஃபிக் போனால் பெல் அடித்தா ஹத்தாமா வரமாட்டாங்க, கால் பண்ணினா அந்தாலும் ஃபோனை ஆன்சர் பண்ண மாட்டான். இந்த மாதிரி நிறைய சாப்பாடு ஆறி போச்சு. பல பிரச்சனைகளை சந்தித்து தான் இன்றைக்கும் பல டெலிவரி டிரைவர்கள் வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. நான் உங்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அவங்க சார்பாக வெளியில் ஒரு டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவு வேகமாக அவங்களுடைய பார்சலை ரிசீவ் பண்ணி வழி அனுப்ப பாருங்கள். நீங்கள் ஒரு தண்ணி போத்தல் கொடுக்கவும் தேவையில்லை, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய கருணைன்னா முடிஞ்ச அளவு வேகமாக அவங்களுடைய டெலிவரி பார்சலை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்க பாருங்கள். அதுதான் என்னுடைய மெயினான ஹம்பிள் ரிக்வெஸ்ட். வீடியோ கடைசியில் போகிறோம் பாருங்கள். Assalamu alaikum. This is my car and I am coming from the delivery. I'm a Talabat delivery boy. As you can see, this is the stone on I am now right now Andalus Gata Itnain, okay? As you can see, this is the new mosque, hospital mosque. In front of that there are maybe 4-5 children, okay? They will throw the stone on my front glass. As you can see, this one all broken. So what should I do right now? They all run away and it's come very big. It like, as you can see, full broken. As you can see on my hand. So please teach some manner to your children. Otherwise what I can do? Otherwise I can't do anything. But you should teach your children some manners to respect. We are here to work. We are here to our family. There is so many responsibility we have. So that's why you should teach your children some manner. Now actually I am last 2 days some reason I don't do duty, and today also finish. Tomorrow maybe also I will go to garage to change this glass. Otherwise if I'm not changed I get fine from police.
So you should be what I do say now. We can't do anything, bro. It will. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தின நாள். உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்கோ சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுப்பேன். நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்கோ போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு. நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.